ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே கேட்குறது வந்து உங்கள் பண்ணையில் வந்து கோழி வெடக்கோழி நிறையா வச்சுருக்கீங்க, வெயிட்டாக வச்சுருக்கீங்க. எப்படி நீங்கள்லாம் வந்து இந்த கோழி தான் முட்டிடுது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் எப்படி வந்து அடைக்குட்டி வச்சு எப்படி சிக்ஸு சேல் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்குறது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னாங்க ஒரு 60 தாய்க்கோழி இருக்குது. அதாவது நல்ல வெயிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 60 தாய்க்கோழி இருக்குது. வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருந்ததெல்லாம் நம்ம சேல் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மினிமம் ஒரு கன்னி விடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 விடை இருக்குது. 2600 அந்த மாதிரி இருக்குது கன்னி விடையெல்லாம். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 5 கிலோ வரைக்கும் கோழி இருக்குங்க. நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோழிலேயே அடைக்குட்டி வச்சு அந்த கன்னி விடையில் வந்து நம்ம எப்போயுமே பெருசாக அடைக்குட்டி வைக்க மாட்டோம். அந்த பெரிய கோழிலேயே வந்து இந்த 4.5 கிலோ 3.5 கிலோ சைஸ் எல்லாம் ஒவ்வொரு கோழியெல்லாம் நல்லா சூப்பராக முட்டிட்டு அடகாக்கும். அந்த கோழிக்கு தான் நம்ம இந்த மாதிரிலாம் வைப்போம். நான் முட்டை இட்டோடையுமே பார்த்தீங்கன்னாங்க ஒரு நாள் கன்ஃபார்ம் தெரிஞ்சிடும். இங்கே ஒரு புது முட்டை இருக்குது அப்படின்னா நான் ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்தோன்னா அந்த எந்த கோழி படுத்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். நம்ம பார்த்தோன்னே நான் சொல்லிடுவேன் இந்த கோழி இத்தனை கிலோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறது. முட்டையிட ஆரம்பித்தோடனேயுமே பார்த்தீங்கன்னா முட்டை எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நான் முட்டை எடுக்க போகும்போதே ஒரு மார்க்கர் எடுத்துகிட்டு போவேன். முட்டையில் வந்து வெயிட் மட்டும் போட்டுருவேன். எப்பயுமே வந்து நான் முட்டை எடுக்கிறப்பயே அந்த கோழியோட வெயிட் வந்து முட்டையில் மென்ஷன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமேட்டு அடைக்குட்டி வைக்கிற டேட் வந்து பார்த்திங்கன்னா முட்டையில் எழுதிடுவேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறையா இடத்த அடைக்குட்டி வைக்கிறோம். வேறு ஒரு கோழி போய் முட்டை இட்டுருச்சுன்னா அந்த இட்ட முட்டையை நம்ம எடுக்கணும். இல்லை அப்படின்னா அதுவும் கருக்கூட ஆரம்பிச்சிடும். நம்ம கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா உள்ளே கருக்கூடி இருக்கிறது செத்து போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாங்க நான் எப்பயுமே இந்த முட்டை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்து கன்னி விடை முட்டை 2600 இருக்குது. இன்றைக்கி அடைக்குட்டி வைக்கிறோம். மீதி எல்லாமே மேக்ஸிமம் பாருங்கள், இது 5 கிலோ, இது வந்து 4 கிலோ, இது 4 கிலோ விடை தான். இது பாருங்கள் 5 கிலோ விடை. இது வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் செட்டு நம்மளோட பேர்டு மயிலோட சேர்ந்த முட்டையாட்டிருக்கு. அடுத்தது இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா 2800 கன்னி விடை முட்டைன்னு போட்டிருக்கு. பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 3.5 கிலோ. இது வந்து ஈத்துக்கோழி தான். கன்னி விடைனா நம்ம எழுதியிருப்போம். மேக்ஸிமம் பாருங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே 4, 3. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கோழி வந்து 2600 இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா லோ வெயிட். மீதி எல்லாமே 5 கிலோ 4 கிலோ அப்படின்ட்டு. எப்படி அடைக்குட்டி வைக்கிறீங்க, என்ன தனியாக அதுக்குன்னு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிம்பீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், கோழி இதில் தான் வந்து ரெகுலராக முட்டுட்டுருக்கு. இந்த விடை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3600ன்னு நினைக்கிறேன். நல்ல கோழி சூப்பராக குஞ்சு காப்பாற்றும். பொரிச்சதுக்கு அப்புறமேட்டு காக்கா கீது கோழி குஞ்சு கிட்ட வந்துருச்சுன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குறைஞ்சது ஒரு 10 அடினாச்சும் எகிரி அந்த காக்காவை முடுக்கும், துரத்தும். சுறுசுறுப்பாகவே இருக்கும். அங்கே கோழி குஞ்சு வந்து நடக்கடிச்சிக்கிட்டே இருக்கும். அங்கே கூட்டிகிட்டு போவோம், இங்கே கூட்டிகிட்டு போவோம், ஏதோ ஒன்று பறச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம கிட்ட போய் நாம் எடுக்க போனாவே நம்மளை அடிக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னாங்க இப்போ ஒரு 4 கோழி முட்டைட்டுச்சு. 40 முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 26 முட்டை தான் வந்து எனக்கு மனசுக்கு ஓகே, இதை வச்சா கண்டிப்பாக கருகூடும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத எடுத்திருக்கேன். மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வேவிச்சிருவேன். இல்லை அப்படின்னா சும்மா சரி ஓகே வச்சு தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு அது தனியாக அடைக்குட்டி வச்சுருவோம். அது பிரச்சனை இல்லை. நல்லா நம்ம லைனேஜ் வரணும், நம்ம சண்டை நல்லா நம்மகிட்ட கொடுக்குற சிக்ஸ் வந்து தரமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் கட்டு கொடுத்துட்ருக்கேன். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பானை சூடு நல்லா கண்ட்ரோல் ஆகும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மணல் போட்டாச்சு. பேன் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மருந்து அடித்தாச்சு. அந்த 2 முட்டை பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிராக் ஆகிருக்கு. நம்ம அதை உள்ளே வச்சோம்னால வேஸ்ட்டாக போயிடும். அதனால் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எல்லா முட்டையுமே இல்லை கோழி ஒரு 10 முட்டை இடுதா 10யுமே அடைக்குட்டி வைக்கலாங்கிறது யாருமே யோசிக்காதீங்க. அப்படி யோசிச்சிங்கனாலும் நீங்கள் பண்ணையை சக்ஸஸாக கொண்டு போக முடியாது. நல்லா முட்டை வெயிட்டாக இருக்கணும். முட்டை வெயிட்டாக இருந்தால் தான் வர சிக்ஸ் நல்லா வெயிட் இருக்கும், நல்லா குரோத் இருக்கும். அதனால் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணையை டெவலப் பண்ணிடலாம். அடைக்குட்டி வைக்கிறப்ப வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அடைக்குட்டி வைங்க. ஓகே, இந்த முட்டை வந்து இங்கே கையில் தூக்குனீங்கன்னாவே தெரியும், நல்லா வெயிட்டு கொஞ்சம் கனமாக இருக்கும். அந்த மாதிரி முட்டையை மட்டும் அடைக்குட்டி வைங்க. சீக்கிரம் பண்ணி நம்ம டெவலப் பண்ணிடலாம்.